RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு மொத்தம் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரப்பட்டதாகவும் இதில் 16 இடங்களில் அனுமதி நிராகரிக்கப்பட்டதென்றும் தெரிவித்தது. தொடர்ந்து ஆஜரான மனுதாரர் தரப்பு அணிவகுப்புக்கு அனுமதி கொடுக்கும் விவகாரத்தில் அரசும் காவல்துறையும் கண்ணாமூச்சி விளையாடுவதாக கூறியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி G. ஜெயச்சந்திரன் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று காட்டமாக கூறியுள்ளார். பல இடங்களில் அற்ப காரணங்களை கூறி அனுமதி நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதி, ஒரு மாவட்டத்தில் ஒரு இடங்களுக்கு மேல் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவிக்கும் நிலையில் திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். அனுமதி நிராகரிக்கப்பட்ட 16 இடங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார்.